நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பூர்வ பாதைகள் நல்லது. எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த வருடம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்களை காணும் போது நமக்கு ஏற்பட்ட சதி, நாச, மோசங்கள், நஷ்டங்கள், கடந்து வந்த பாதைகள் யாவிலும் கர்த்தர் கருத்தாய் நம்மை காத்து கொண்டார். பூர்வ பாதை என்பது ஒருவேளை நாம் சுகவீனத்தில் இருந்த விடுதலை செய்யப்பட்ட ஜீவ பாதையை கண்டுகொண்ட வருடமாக இருக்கலாம். நம்மை போன்று இயேசுவினால் சுகம் தர முடியும் என்று அந்த பாதையை கடந்து சென்றவர்கள் நமக்கு சொன்னதின் நிமித்தம் நாமும் அந்த பாதையில் பயணித்து பயனடைந்திருக்கிறோம். பாவிகளை இரட்சிக்கிறவர், மன்னிக்கிறவர், பரிசுத்தம் என்ன என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் வாழ்ந்த நம்மை பரிசுத்த பாதையில் பாதுகாப்பாய் நடக்க செய்துள்ளார். அநீதி நிறைந்த உலகத்தில் அவருடைய நீதியினால், கிருபையினால் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துவதை உணர்ந்து கொண்ட வருடமாக இருக்கட்டும். பெற்றோர் பெரியோரின் ஆலோசனை கேட்டு நடந்தால் உலக வாழ்க்கையும் உயர்ந்த இடத்தையும் நாம் அடைய முடியும். அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு முன்வைத்து சென்ற பூர்வ பாதையில் நடந்தது போல உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நாம் அவருடைய பாதையில் நடப்போம். ஆத்துமாவில் சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் உண்டாகும். எந்த பாதையில் நடந்தாலும் கண் பார்க்கும் கால்கள் இடராமல் கவனமாக நடப்போம். பரிசுத்த ஆவியானவரிடம் நாம் விசாரித்து நடப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு நடக்க நீர் எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.